புதுச்சேரி திமுக வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரி திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி வில்லியனூரில் ஈரா சிவா, மங்கலம் எஸ் ரங்கன், திருபுவனை பி அங்காளன், பாகூர் ஆர் செந்தில்குமார் அவர்கள் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் திமுக வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி வில்லியனூரில் ஈரா சிவாவும், மங்கலம் தொகுதியில் எஸ் ரங்கநாதனும், திருபுவனையில் பி அங்காளன் மற்றும் பாகூரில் ஆர் செந்தில்குமாரும் வேட்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி வில்லியனூரில் ஈரா சிவா அவர்களும், மங்கலம் தொகுதியில் எஸ் ரங்கன் அவர்களும், திருபுவனையில் பி அங்காளன் மற்றும் பாகூரில் ஆர் செந்தில்குமார் அவர்களும் வேட்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சண்முக சுந்தரம். சண்முகம், வணக்கம். புதுச்சேரி திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்தான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். புதுச்சேரியில் தற்போது திமுக போட்டியிடும் தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் 16 இடங்களிலும், திமுக 14 இடங்களிலும் போட்டி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது திமுக 13 இடங்களிலும், அதன் கூட்டணி கட்சியான விசிகற்கு ஒரு இடத்தையும் என அறிவித்து தற்போது புதுச்சேரி திமுக தலைமை அந்த பட்டியலை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் உட்பட அந்த மேலும் ஒரு 7 தொகுதிகள் திமுக ஒதுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் போட்டியிடும் வில்லியனூர், மேலும் மங்கலம், திருபுவனை, பாகூர், முதலியார்பேட்டை, உப்பளம், உருளையன்பேட்டை, நெல்லித்தோப்பு, ராஜ்பவன், காலாப்பட்டு, கதிர்காமம், காரைக்கால் தெற்கு, நிரவி, டிஆர் பட்டினம் என திமுக வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூட்டணி கட்சியான உழவர் கரை விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த வேட்பாளர் பட்டியலை தற்போது அந்த தலைமை கழகம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில் காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தையில் இந்த ஒரு சில தொகுதிகளில் விட்டுக் கொடுக்க சூழல் இல்லாத சூழலில் தற்போது அதற்கான பட்டியலை திமுக சார்பில் வெளியிட்டப்பட்டுள்ளது. இதில் 14 தொகுதியில் திமுக போட்டியிடும், அதன் கூட்டணி கட்சிகளுக்கு அவர்கள் பங்கீடு செய்வார்கள் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு மட்டும் ஒரு தொகுதி, உழவர்கரை தொகுதி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் 13 தொகுதிகளில் ஏற்கனவே 12 தொகுதியில் போட்டியிட்ட அவர்கள் தற்போது 13 கூடுதலாக ஒரு தொகுதி, கடந்த சட்டமன்ற தேர்தலை விட கூடுதலாக ஒரு தொகுதி போட்டியிட்டு வருகின்றனர். இதில் ஏற்கனவே வில்லியனூர், பாகூர், முதலியார்பேட்டை உள்ளிட்ட காலாப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் திமுக இருந்தது. இந்நிலையில் புதிதாக கதிர்காமம் தொகுதி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திருபுவனை தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருபுவனை தொகுதியில் அங்காள் என்பவர் அவர் தற்போது இந்த கட்சியில் இணைந்த நிலையில் அவருக்கு தற்போது சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் காலாப்பட்டு பகுதியில் புதிதாக இணைந்த செந்தில் என்கிற ரமேஷ் அவருக்கும் பகுதி வழங்கப்பட்டுள்ளது. ராஜ்பவன் தொகுதியில் முன்னாள் புதுச்சேரியினுடைய அரசியல் கண்ணன் அவர்களுடைய மகன் விக்னேஷ் கண்ணன் என்பவரும் போட்டியிடுகிறார். நெல்லித்தோப்பு தொகுதி தற்போது காங்கிரஸ் திமுக என பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. தற்போது திமுக ஒதுக்கப்பட்ட நிலையில் அந்த தொகுதியில் கார்த்திகேயன் என்பவரும் போட்டியிடுகிறார். இவ்வாறாக புதுச்சேரியினுடைய திமுக பட்டியலை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 13 தொகுதியில் திமுகவும், ஒரு தொகுதி அதன் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இதுவரை அந்த இடங்கள் ஒதுக்கப்படவில்லை. அவர்கள் இந்த திமுக சார்பில் ஒதுக்கப்படாததால் காங்கிரஸ் சார்பில் அவர்களுக்கு ஏதாவது தொகுதி ஒதுக்கப்படலாம். இல்லை என்றால் அவர்களுக்கு கட்சியினுடைய சார்பில் தேர்தலில் சீட்டு வழங்கப்படாத நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறக்கூடிய தேர்தலில் 16ஆம் தேதி முதலே வேட்புமனு தாக்கல் செய்ய தொடங்கினர். ஆனால் நேற்று இரவு வேட்புமனு தாக்கலினுடைய நிறைவு நாள் என்பதால் அனைத்து கட்சிகளும் திமுக மற்றும் காங்கிரசினுடைய கூட்டணி கட்சிகள் அனைத்துமே அவர்கள் அந்தந்த தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தனர். தொகுதி உடன்பாடு எட்டாத நிலையில் அவர்கள் அந்தந்த தொகுதிகளில் வேட்புமனு செய்தனர். குறிப்பாக திமுக போட்டியிடம் அறிவிக்கப்பட்டுள்ள பல்வேறு தொகுதிகளில் காங்கிரஸ் சார்பிலும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தற்போது திமுக முழுமையாக தன்னுடைய பட்டியலை வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலை அடுத்து அதன் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள காங்கிரசார்கள் திரும்ப பெறுவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. 26ஆம் தேதி வேட்புமனு திரும்ப பெறும் நாள் என்பதால் அன்று திமுக சார்பிலும் காங்கிரஸ் சார்பிலும் ஏற்கனவே தொகுதி உடன்பாடு எட்டப்படாத நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் வாபஸ் வாங்குவார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போதுள்ள உழவர்கரை விடுதலை சிறுத்தைக்கு அறிவிக்கப்பட்டாலும் அத்தொகுதியில்
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சிவசங்கர் என்பவர் காங்கிரஸ் கட்சியில் போட்டியிடுவதற்காக கேட்டிருந்தார். அவருக்கும் அங்க தீப மனு வழங்கப்பட்டு அவரும் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். ஆனால் கூட்டணி கட்சி சார்பில் உழவர் கரை என்பது விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதனால் அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரும்ப பெறுவாரா என கேள்வி எழுந்துள்ளது. தற்போது காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தை கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் என அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பட்டியலினுடைய விவரங்கள் தற்போது வெளியாகி வருகிறது. தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் திமுக மட்டும் வெளியிட்டுள்ள நிலையில் காங்கிரஸ் இன்று மாலைக்குள் அல்லது நாளைக்குள் இந்த அவருடைய தொகுதி பட்டியலை வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சண்முகம்.